2016 திமுகவை வீழ்த்தவே வைகோ மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியதாக மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் தோற்றுவிடுவோம் என தெரிந்தேதான் மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டதாக கூறினார். ஆண்டு மக்கள் நல கூட்டணி நீங்க அமைச்சீங்க. திமுக வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிமுக ஆதரவாக நீங்க மக்கள் நல கூட்டணி உருவாக்குனீங்க. புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களை அதுக்கு பலியாக்குனீங்க. திராவிட இயக்கத்தை கருவறுக்கின்ற வேலையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பதை அந்த குற்றச்சாட்டு நீங்க எப்பொழுதும் விலக முடியாது. மக்கள் நல கூட்டணியை பற்றி குறிப்பிட்டீங்க. மக்கள் நல கூட்டணி திட்டமிட்டே நம்ம தோத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சும் திமுகவை வீழ்த்துறதுக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறேன். உறுதியாக நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் அந்த கூட்டணி உருவாவதற்கு முன்பாகவே வைகோ அவர்களை நான் எச்சரித்தேன். இந்த பலப்பரீட்சையில் நீங்கள் ஈடுபடாதீங்க. எனக்கு கிடைச்ச தகவலின் பிரகாரம் பல்வேறு சூழல்கள் இருக்குது. அதை இப்போ நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. பல சூழல்கள் இருக்கிறது. எனவே இதுக்கு நம்ம ஆட்பட்டு விடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். 2016 திமுக கூட்டணியில் இணையவிருந்த தேமுதிக அதிலிருந்து ஏன் விலகியது என மல்லை சத்யா விளக்கமளித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் முதல்வர் பதவி தருவதாக கூறித்தான் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணிக்குள் கொண்டுவரப்பட்டார் என கூறினார். கலைஞர் ஒரு அறிவாலயத்தில் பேட்டி கொடுக்கிறாரு. தேமுதிக அவங்க கூட்டணிக்கு வரும் போகிறதா அப்படின் போது அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. பழம் நழுவி பாலில் விழப்போகிறது, செய்தி வருகிற போகிறது அப்படின்னாரு. இந்த செய்தி வைகோவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு, யார் இவங்கன்னு வேணாம், தொலைபேசி அழைப்பு, என்ன வைகோ எதிர்கட்சி பிளஸ்ன்னு சொல்றாங்களே, விட்டுருவீங்க போல தெரியுது அப்படின்னு அவருக்கான அக்கறை உள்ள சக்தி அலைபேசியில் அழைக்கிறாங்க. என்ன பண்றது அப்படின்னும் போது தான் முதலமைச்சர்னு அறிவிங்க ப்ளஸ்ன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் உரையாடல் தான் இவர் போய் கேப்டனை போய் பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி எடுத்துன்னு இந்த கூட்டணி நிற்க வச்சு. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடாது என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கிள்ளியூர் தொகுதியில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா கூட்டணி குறித்த முடிவுகளை டெல்லி தலைமைதான் முடிவு செய்யும் என தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன தொகுதி அவங்க சார்பில் அவங்க போட்டியிடுவாங்க. இந்திய கூட்டணி தமிழகத்தில் வலுவா இருக்கா இப்போ? அந்த ஏன்னா திமுக திமுகவோட கூட்டணி இருந்த காங்கிரஸ் சரி, இடதுசாரிகள், விசிக உள்ளிட்டவை இப்போ தவக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்திய கூட்டணி நிலைப்பாடு எப்படி இருக்கு? இல்ல, அதை இப்ப இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் அது டெல்லி தலைவர்கள் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. Movie happened casually somewhere in Bombay. One day we must do a film. And we met after the award and the Filmfare Award, Taj Hotel. Then he told me two stories. One of them was called, at that time was called Advaita. And we made that film. The other movie, we kept talking, we couldn't make nearly 45 years ago. And that is this movie. தெலங்கானா மாநிலத்தில் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைக்கப்பட்டுள்ள அரசு குழுவுக்கு ஹைட்ரா என பெயர் வைத்தது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. ஜெர்மனி சர்வாதிகாரி ஹிட்லருக்கு பிடித்த வார்த்தை என்பதால் இதை தேர்வு செய்ததாக தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி குறிப்பிட்டிருந்தார். ஹைட்ரா என்றால் யாரையும் கொல்வோம் என்ற பொருள் என்றும் அதனால் கவரப்பட்டே இதை தேர்வு செய்ததாகவும் ரேவந்த் விளக்கினார். முதல்வரின் இவ்விளக்கத்திற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ரேவந்த் ரெட்டியின் போக்கு ஆபத்தானது என்றும் இதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மத்திய அமைச்சரும் தெலங்கானா மூத்த பாஜக தலைவருமான கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். இது காங்கிரஸ் கட்சியின் நெருக்கடி காலநிலை மனோபாவம் மாறவில்லை என்பதை காட்டுவதாக பாஜக செய்தி தொடர்பாளர் ஷசாத் பூனாவாலா தெரிவித்துள்ளார். சாலையில் காரில் சென்றால் மக்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் மெட்ரோ ரயிலில் பயணித்ததாக கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் கூறியுள்ளார். முதல்வர் டி.கே. சிவகுமார் பெங்களூரு விதான் சௌதாவிலிருந்து சென்ட்ரல் சில்க் போர்டு சந்திப்பு வரை மெட்ரோ ரயிலில் பயணித்தார். பயணத்தின் போது தன்னுடன் பயணித்த பொதுமக்களுடன் கலந்துரையாடிய அவர் முதல்வராக சாலையில் பயணிக்கும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்கவே மெட்ரோவில் பயணிக்க விரும்பியதாக குறிப்பிட்டார். சொந்த கிராமத்திற்கு சென்று தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க உள்ளதாகவும் பயணிகளிடம் கூறினார். மாநில முதல்வர் மிக எளிமையாக மக்களுடன் மெட்ரோ ரயிலில் பயணித்தது பெங்களூரு மக்களை நெகிழ வைத்துள்ளது.
கர்நாடக மாநிலம் பல்லாரியில் கனமழை காரணமாக அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதியுற்றனர். பல்லாரியில் 6ஆம் தேதி இரவு கனமழை பெய்ததால் மருத்துவமனையின் வார்டுகளுக்குள் ஜன்னல் மற்றும் வராண்டா வழியாக மழைநீர் புகுந்தது. இதனால் நோயாளிகள் தங்களின் படுக்கை மற்றும் உடைமைகளை மாற்ற முடியாமல் விடிய விடிய அவதிப்பட்டனர். மருத்துவமனை ஊழியர்கள் பல மணி நேரம் போராடி தண்ணீரை அகற்றினர். மருத்துவமனையில் முறையான வடிகால் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நோயாளிகள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக செங்கோட்டை, குற்றாலம், புளியரை, பண்புழி, மேக்கரை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விட்டுவிட்டு சாரல் மழையும் சில இடங்களில் பலத்த மழையும் பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மழையினால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். குற்றாலத்தில் சாரல் மழை தொடங்கியுள்ள நிலையில் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகள் படையெடுத்தனர். தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த சாரல் மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. ஐந்தருவி, புலியருவி உள்ளிட்டவற்றில் குளிக்க அனுமதி உள்ள நிலையில் ஞாயிறு விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் அவர்கள் உற்சாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். விடுமுறை நாளையொட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். இங்குள்ள பூக்கள் மற்றும் கண்ணாடி மாளிகையை அவர்கள் கண்டுகளித்தனர். மேலும் பசுமையான புல் மைதானத்தில் தங்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஆடிப்பாடி விளையாடி மகிழ்ந்தனர். கம்பத்தில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு செயற்கை நீர்வீழ்ச்சி போன்று தண்ணீர் பீச்சி அடித்தது. கம்பம் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள திரையரங்கு முன்பு கழிவுநீர் வடிகாலுக்காக JCB இயந்திரத்தின் மூலம் பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்றது. அப்போது எதிர்பாராத விதமாக கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 30 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்தது. இதனால் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணானது. தகவல் அறிந்து வந்த குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் குழாயை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் அருகே செவிலிமேடு பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் மகாபாரத பெருவிழாவையொட்டி துரியோதனன் படுகள நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி பிரம்மாண்டமாக துரியோதனன் சிலை வடிவமைக்கப்பட்டு கட்டைக்கூத்து கலைஞர்களால் பீமன், துரியோதனன் போரிடும் காட்சி தத்ரூபமாக நிகழ்த்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களின் வேண்டுதல் காணிக்கையை செலுத்தி திரௌபதி அம்மனை வழிபட்டனர். ஜார்க்கண்டில் மாநிலங்களவை தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் இடையே இடங்கள் ஒதுக்கீட்டில் நிலவி வந்த பூசல் முடிவுக்கு வந்தது. ஜார்க்கண்டிலிருந்து 2 வேட்பாளர்களை ஆளும் கூட்டணி சார்பில் தேர்வு செய்ய முடியும் என்ற நிலையில் ஒரு வேட்பாளரை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அறிவித்து மேலும் ஒருவர் பெயரை அறிவிக்கப் போவதாக கூறியது. காங்கிரசும் ஒரு வேட்பாளரை அறிவித்தது. இதனால் கூட்டணிக்குள் குழப்பம் நிலவி வந்தது. இந்நிலையில் பேச்சுகளுக்கு பின் இருவரும் தலா ஒரு இடத்தில் போட்டியிட முடிவெடுக்கப்பட்டது. இந்நிலையில் போதிய ஆதரவு இல்லாத பாஜகவும் ஒரு வேட்பாளரை நிறுத்தப் போவதாக அறிவித்திருப்பதால் அதன் பின் வியூகம் ஏதேனும் உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ரஷ்ய படைகளால் கடத்தப்பட்ட தங்கள் குழந்தைகளை மீட்க 3000 மைல்கள் ஆபத்தான பயணம் மேற்கொண்ட உக்ரைனிய தாய்மார்களின் உண்மை கதையை விவரிக்கும் மதர்ஸ் ஆஃப் கெர்சன் என்ற ஓபரா இசை நாடகம் கீவ் நகரில் அரங்கேறியுள்ளது. நியூயார்க்கின் மெட்ரோபாலிட்டன் ஓபராவோடு இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ள இந்த நாடகம் போரின் கோர முகத்தையும் தாய்மார்களின் வீரத்தையும் தத்ரூபமாக பிரதிபலிக்கிறது. உக்ரைனிலிருந்து சுமார் 20,000 குழந்தைகள் ரஷ்யாவால் கடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த கலைப்படைப்பு உலக அளவில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது.
சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் வருகைக்கு முன்னதாக ஆயுத தொழிற்சாலை ஒன்றை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆய்வு செய்தது உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் திங்களன்று வடகொரியா பயணம் மேற்கொள்ளவுள்ளார். அவரின் வருகைக்கு 2 நாட்களுக்கு முன்பு தன் நாட்டில் உள்ள யுரேனியம் செறிவூட்டும் மையம், அணு ஆயுத போர்க்கப்பல் மற்றும் ஏவுகணை தொழிற்சாலையில் அடுத்தடுத்து கிம் ஜாங் உன் ஆய்வு நடத்தியுள்ளார். அணு ஆயுத கொள்கையை வடகொரியா கைவிடாது என்பதை உணர்த்த இந்த ஆய்வை அவர் மேற்கொண்டதாக சர்வதேச நாடுகள் கூறுகின்றன. விலங்கின பாதுகாப்பு கூட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக சீனாவின் ஷாங்காய் உயிரியல் பூங்காவிலிருந்து 2 அரிய வகை சிவப்பு பாண்டா கரடிகள் தைவானின் தைபே உயிரியல் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்டன. 3 வயது ஆண் பாண்டா மற்றும் 2 வயது பெண் பாண்டா ஆகிய இரண்டும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பதாக பராமரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ள இந்த பாண்டா ஜோடிகள் வரும் ஜூலை மாதம் முதல் பொதுமக்களின் பார்வைக்காக அனுமதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்று பூங்கா நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின் நாட்டிற்கு 1 வார பயணமாக சென்றுள்ள போப் லியோ மேட்ரிட் நகரில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொது பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கேற்றார். அவரை நேரில் காணவும் வாழ்த்துக்களை பெறவும் மேட்ரிட் நகர வீதிகளில் 12 லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் திரண்டதால் ஒட்டுமொத்த பகுதியும் மக்கள் வெள்ளமாக காட்சியளித்தது. திறந்தவெளி வாகனத்தில் வந்த போப் லியோவிற்கு பொதுமக்கள் மலர் தூவியும் கொடிகளை அசைத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். முன்னதாக மேட்ரிட் நகர மேயர் போப் லியோவிற்கு நகரின் முதன்மை சாவியை வழங்கி கௌரவப்படுத்தினார். இந்தியாவுக்கு எதிராக நியூ சண்டிகரில் நடைபெறும் டெஸ்ட் போட்டியில் ஃபாலோ ஆனை தவிர்க்க ஆப்கானிஸ்தான் போராடி வருகிறது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. கேப்டன் கில் அதிகபட்சமாக 126 ரன் எடுத்தார். KL ராகுல் சதமடித்த நிலையில் சாய் சுதர்சன், ரிஷப் பந்த் அரை சதமடித்தனர். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். அடுத்த ஆடிய ஆப்கானிஸ்தான் 2ஆம் நாள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் மட்டுமே எடுத்து தடுமாறிக் கொண்டுள்ளது. அந்த அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க 251 ரன்கள் எடுக்க வேண்டும். இந்திய தரப்பில் அறிமுக வீரர் மானவ் சுதர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தங்கள் நிறுவனம் ஆண்களையும் பெண்களையும் சமமாக நடத்துவதாக பிரபல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவரும் 77,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள தொழில் சாம்ராஜ்யத்தின் வாரிசாக பார்க்கப்படுபவருமான உபாசனா காமினினி தெரிவித்துள்ளார். அப்போலோ நிறுவனர் பிரதாப் சி ரெட்டியின் பேத்தியான இவர் பிரபல நடிகர் ராம் சரணின் மனைவி. இந்திய குடும்ப வணிக தொழில்களில் ஆண்களை மையப்படுத்தியே வாரிசுரிமை இருந்த நிலையில் தங்கள் குடும்ப பெண்கள் அந்த போக்கை உடைத்தெறிந்ததாக உபாசனா ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். ராம்சரண் நடித்த பெட்டி திரைப்படம் பெண்களை சித்தரிக்கும் விதம் கடும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் முறையான மருத்துவ கவனிப்பு மற்றும் தகுதியான மருத்துவர்களின் சிகிச்சையின்றி நிகழும் மரணங்களின் எண்ணிக்கை கடந்த 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிரடியாக அதிகரித்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. சமீபத்திய மாதிரி பதிவு முறை அறிக்கையின்படி 2024 பதிவான மொத்த மரணங்களில் கிட்டத்தட்ட 45.5 விழுக்காடு மரணங்கள் எந்தவித முறையான மருத்துவ உதவியும் இன்றி நிகழ்ந்துள்ளன. இது 2020ஆம் ஆண்டில் இருந்த 18 விழுக்காட்டை விட 2 மடங்கு அதிகம். கிராமப்புறங்களில் மருத்துவ உதவி இல்லாத மரணங்கள் 48.9 விழுக்காடாக அதிகரித்துள்ளன. நகர்ப்புறங்களில் முறையான மருத்துவ சிகிச்சையின்றி நிகழ்ந்த மரணங்கள் 36.1 விழுக்காடு. மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மற்றும் காப்பீட்டு திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்ட பின்னரும் இந்த நிலை நீடிப்பது கவலை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மாநில வாரியான புள்ளி விவரங்களின்படி பீகாரில் அதிகபட்சமாக 67.8 விழுக்காடும், கேரளத்தில் மிக குறைவாக 26.8 விழுக்காடும் மருத்துவ கவனிப்பின்றி நிகழ்ந்த மரணங்களாக பதிவாகியுள்ளன. தமிழ்நாட்டில் மருத்துவ கவனிப்பற்ற மரணங்களின் விகிதம் 46 விழுக்காடாக பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிராமப்புறங்களில் இந்த பாதிப்பு நகர்ப்புறங்களை விட மிக அதிகமாக உள்ளது. 2024ஆம் ஆண்டு பதிவான மொத்த மரணங்களில் 24.7 விழுக்காடு மரணங்கள் அரசு மருத்துவமனைகளில் நடந்துள்ளன. தகுதியான மருத்துவ வல்லுநர்கள் பற்றாக்குறை மற்றும் சுகாதார சமநிலையின்மையே இதற்கு முக்கிய காரணம் என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர்.
நாடு முழுவதும் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை உயர்ந்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வீட்டு உபயோக சிலிண்டருக்கான விலை 29 ரூபாய் அதிகரித்து 957 ரூபாய் 50 பைசாவை எட்டியுள்ளது. சிஎன்ஜி எரிவாயு விலையும் 1 ரூபாய் அதிகரித்து 96 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேற்காசிய போரின் தாக்கத்தினால் ஏற்பட்டுள்ள இந்த விளைவுகளால் விலைவாசி உயரும் என்பதால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை காங்கிரஸ் கட்சி கடுமையாக கண்டித்துள்ளது. விலைவாசி உயர்வு மனிதர் மோடி மீண்டும் ஒருமுறை தன் வேலையை காட்டிவிட்டார் என்று காங்கிரஸ் கட்சியின் எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. சிலிண்டர் விலை 29 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது சாமானியர்களை வெகுவாக பாதிக்கும் என்று காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. மோடியின் நோக்கம் மிகவும் தெளிவானது என்றும் மக்களிடமிருந்து பணத்தை பறித்து தனது பணக்கார நண்பர்களின் கஜானாவை நிரப்புவதுதான் அதன் நோக்கம் என்றும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. சமையல் எரிவாயுவின் விலை மேலும் உயர்த்தப்பட்டிருப்பதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 3 மாதங்களில் மட்டும் வீட்டு பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 89 ரூபாய் உயர்ந்துள்ளதாகவும், மக்களுக்கு வருமானம் உயராத சூழலில் சிலிண்டர் விலை உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசிய போர் காரணமாக பன்னாட்டு சந்தையில் ஏற்பட்டிருக்கும் இந்த விலை உயர்வை அரசே தாங்கிக் கொண்டு மக்கள் மீதான சுமையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் குறைவு என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தலைநகர் டெல்லியில் 14.2 கிலோ எடை உள்ள வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 942 ரூபாய் என்றும், உஜ்வலா திட்டத்தின் கீழ் 300 ரூபாய் மானியம் அளிக்கப்படுவதால் ஏழ்மையில் உள்ள பல குடும்பங்கள் 642 ரூபாய் விலையில் சிலிண்டர் வாங்க முடிகிறது என்றும் அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் பாகிஸ்தானில் இது 1046 ரூபாய், நேபாளத்தில் 1207 ரூபாய், வங்கதேசத்தில் 1225 ரூபாய், இலங்கையில் 1241 ரூபாயாக இருப்பதாக அரசு கூறியுள்ளது. முன்னேறிய நாடுகளில் அமெரிக்காவில் 1755 ரூபாய், ஆஸ்திரேலியாவில் 1765 ரூபாய், கனடாவில் 2411 ரூபாய்க்கு விற்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தனது எரிவாயு தேவையில் 60 விழுக்காட்டை வெளிநாடுகளில் வாங்குவதாகவும் பெட்ரோலிய அமைச்சகம் கூறியுள்ளது. டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க 23 கட்சிகள் ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக காங்கிரசின் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். சில கட்சிகள் தனிப்பட்ட காரணங்களால் இக்கூட்டத்திற்கு வர முடியவில்லை என்று தெரிவித்துள்ளதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், சிபிஎஸ்இ குளறுபடிகள், நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. தம்மை 10 தோல்வி பழனிசாமி என்று விமர்சித்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தேர்தலில் தோற்றுவிட்டார் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது கவனமாக பேச வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திமுக தலைவர் அடிக்கடி பேசுவார். எடப்பாடி பழனிசாமி 10 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமி, 10 தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது இப்ப என்னாச்சு? அவரே தோத்து போயிட்டார். ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது ஜாக்கிரதையா பேச வேணும். ஆட்சி இருக்கும் போது தலைகால் புரியாமல் பேசக்கூடாது. ஆக ஆட்சி அதிகாரம் வரும்போது பணி வர வேண்டும். டிவிகே தலைவர் அவர்களே, டிவிகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே அடக்கி வாசிங்க, இல்லைன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஒரு காலத்திலே வரும். என்னை 10 தேர்தல் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னவர் அவர் தோற்று போனார். உங்களால் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் மக்களால் 98,000 வாக்குகள் அதிகம் பெற்று தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை நீங்கள் தேடி தந்திருக்கிறீங்க.
திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற ஒன்றே தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி 3 மாதங்களில் கவிழும் என்று யார் கூறினாலும் அது தவறு என்றார். தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள், தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள், மதச்சார்பின்மை பிரச்சனைகள், இதுபோன்ற விஷயங்களில் ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இந்த கோரிக்கைகளுக்காக நாங்கள் சேர்ந்து போராடுவோம் என்பதை அன்றைக்கே சொல்லியிருக்கிறோம். அதே நிலைப்பாடு தான் இப்பயும் சொல்றேன். திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரி என்றதில்லை. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. ஒரு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது 1 மாசம் கூட தாங்காது, 2 மாசம் தாங்காது. இதெல்லாம் என்ன பேச்சு? எடப்பாடி சொன்னாலும் திரு மு.க. ஸ்டாலின் சொன்னாலும் 2 பேர்த்தையும் தான் சொல்றேன். பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததிலிருந்து அதிமுகவுக்கு அழிவு தொடங்கிவிட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் பே. சண்முகம் கூறினார். அடுத்த தேர்தலில் அதிமுக இருக்குமா என்பது $1 மில்லியன் கேள்வி என்றும் அவர் தெரிவித்தார். பிஜேபியோட எப்ப அதிமுக எடப்பாடி சேர்ந்தாரோ அன்னைக்கே அதிமுகவுக்கு அழிவுன்றதை நாங்க அப்பே இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் அதிமுக என்பது அடுத்த தேர்தலில் இருக்குமா இல்லையான்றது $1 மில்லியன் கேள்வி. அவர்களை ஏதாவது ஒரு இயக்கத்தை அழித்தொழிப்பது என்பது இந்தியாவுடைய பல மாநிலங்களில் பிஜேபி இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல இயக்கத்தை, பல கட்சிகளை காணாமல் செய்திருக்கிறார்கள். இப்போது தமிழ்நாட்டில் அதிமுக அத்தகைய பரிதாபகரமான நிலைமைக்கு உள்ளாகி. காமராஜரின் தியாகத்தை முன்மாதிரியாக கொண்டு தமிழகத்திற்கு சேவையாற்றவே இந்த முடிவு என பாஜகவிலிருந்து விலகிய அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது இணைய பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், ஜல்லிக்கட்டு போராட்டம் தந்த உத்வேகத்துடன் சாதி மதமற்ற இளைஞர்களுக்கான புதிய அரசியல் தளம் ஒன்றை உருவாக்கப் போவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னை தலைவனாக பார்க்காமல் சாதாரண மனிதனாக பார்க்க கோரியுள்ள அண்ணாமலை, புதிய பயணத்திற்காக ஊடகங்களிடமும் தொண்டர்களிடமும் சற்று அவகாசம் கேட்டுள்ளார்.